ஹாய் பிரபா. ஹாய் வைஷு. ஒன்றும் இல்லை, உனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஓஹோ, நீ போகிறதுக்கு முன்னாடி பேசிடலான்னு. ஒன்றும் இல்லை பிரபா, இங்கே ஒரு கேங் ஆஃப் பீப்புள் அசெம்பிள் ஆகி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அதோட அர்த்தம் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. உனக்கு புரியலையா? புரியுது புரியுது. இது மாதிரி எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் ரகரகமாக பாலிடிக்ஸ் இருக்கும். அதில் ஒரு வாட்டியும் மாற்றுறது புதுசாக வந்த ஆள் தான். இந்த மாதிரி புதுசாக வந்தவங்கலாம் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களும் போக போக எஃபர்ட்ஸை கம்மி பண்ணிடுவாங்க. நீ அவங்கள மாதிரி இருக்கவே கூடாது பிரபா. நீ ஸ்கில் டெவலப் பண்ணு, அந்த ஸ்கிராப் கூட ஜாயினே ஆகாத. சரி. ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஹைதராபாத்ல இருக்கிற thousands ஆஃப் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ் மாதிரி திங்க் பண்ணாம திங்க் பிக். பக்கா. இல்ல இல்ல, எல்லாரும் மாதிரியும் பண்ணிட மாட்டேன், ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்றேன். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பர்ட் மாதிரி எல்லாமே பேசுற. வேற யாரால? எங்க டாடியால. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்றேன். அப்பா. பட் சீரியஸ்லி, நீ உங்கள மாதிரி இருக்கவே இருக்கக்கூடாது. நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நான் டெய்லி உங்களை ஆஃபீஸில் பார்க்குறேன்ல, அவங்கள மாதிரி நீ ஆகவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரி, பக்கா. நீ நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போவல? கண்டிப்பா போயிடுவேன். பக்கா? சரி, சார்ட்டட். போலாம் வா. உனக்கு ஒர்க் விஷயத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா தேவையில்லாம ஃபீல் பண்ணாத. உன் டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும், அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே? ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரபா, நம்ம ஆஃபீஸோட புது எம்ப்ளாயி. கூல் பிரபா. இந்த எரரை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாத பிரபா. இந்த டைமில் எல்லாரும் ஆஃபீஸில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தரை கேட்போம். பிரீதா, வைஷு இருக்கால, வேற யாரை கேட்கணும்? வைஷுக்கே கால் பண்ணும். வைஷு. ஹாய் பிரபா. நான் ரன் பண்ணிட்டு இருக்க ப்ரோக்ராம் சும்மாவே எரர் காட்டுது. ஆஃபீஸில் யாரை கேட்டாலும் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. உன்னால் ஏதாச்சும் முடியுமா, நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க கால் பண்ணேன். அப்படியா? இப்போ எங்கே இருக்க? பக்கத்தில் தான், கீழே கெஃபேல. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன். ஓகே? ஓகே. பை. பை. இப்ப பாருடா. இது ஒன்றும் இல்லை பிரபா, சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை டிக் பண்ணக்கூடாது. இந்த அப்ளிகேஷனில் செல்ஃப் ரேங்க் கொடுக்கணும், அப்போ தான் உனக்கு அவுட் வரும். அதுக்கப்புறம் மேனுவலாக செக் பண்ணிக்கோ. அப்புறம் நார்மலாக இருந்தால் அவுட் டைரெக்டாக வந்துடும். இது கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனில் முன்னாடி செல்ஃப் ரேங்க் கொடுத்துட்டு அப்புறம் மேனுவலாக செக் பண்ணி அவுட் எடுக்கணும். இந்தா. தேங்க்யூ வைஷு. ஆமாம், உங்ககிட்ட கார்த்தின் யாராவது பேசினாங்களா? இல்லை, எதை பற்றி? ஒன்றும் இல்லை, அவங்க டீமில் உன்னை பற்றி டிஸ்கஷன் வந்தது.
அந்த டிஸ்கஷன் உன்கிட்டயே வந்துருச்சோன்னு கேட்டேன். இல்லை வைஷு, எனக்கு இந்த ஆஃபீஸில் யாருமே பழக்கம் இல்லை. நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். எனக்கு இந்த ஆஃபீஸில் தெரிஞ்சது ஒருத்தர் தான். யாரு? வைஷு. வைஷுவை தவிர இந்த ஆஃபீஸில் எனக்கு யாரும் தெரியாது, தெரிய மாட்டாங்க. மறந்துடலான்னு இருக்கேன். மச்சான், என் லைஃப் இவ்வளோ நல்லா ஆகும்னு நான் எப்பயுமே நினைக்கல மச்சான். நான் ஒரு பொண்ணை காதலிச்சா அந்த பொண்ணு என் லைஃப்பில் மட்டும் இல்லை, என் ஜாபில் கூட இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பானா. என் வாழ்க்கை நார்மல் வாழ்க்கை இல்லை மாமா. ஆமாடா, நீ வைஷ்ணவை எப்படி லவ் பண்ண? அப்படின்னா அப்படின்னா எதை பார்த்து லவ் பண்ணன்னு கேட்குறேன். நான் சின்ன வயசுலேருந்து தெலுங்கு சினிமா பார்த்து பார்த்து எனக்கு வரப்போகிற பொண்ணு கூட ஒரு சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். வெள்ளைத்தோலோட சுண்டி விட்டால் செவந்து போகிற மாதிரி. ஆஹா, வைஷுவை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ கூட அப்படி தான் தோணுச்சு. நல்ல ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி. ஆனால் இப்போ இன்னும் அழகாக தெரியுதா. அப்போ போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே? நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அப்படியா? ஆனால் இப்போ என்னமோ ஃப்ரெண்டுன்றா. பார்க்கலாம் போக போக என்ன ஆகுதுன்னு. என்ன ஆகும்? இந்த கேப்பில் ஒருத்தன் வருவான், ப்ரப்போஸ் பண்ணுவான், அவன் லவ் ஸ்டோரியை அவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ கோவிலுக்கு போய் மொட்டை போட வேண்டியதான், அவ்வளோதான். அப்போனா என்ன பண்ண சொல்கிற மாமா? திரும்பவும் போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்றியா? அவ்வளோதான். மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சான்ஸ் கிடைக்காது. அப்போனா நல்ல நேரம் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுறேன். பண்ணு. டாடி இன்னும் வரலையாம்மா? உங்க அப்பா எவ்வளவு சீக்கிரம் வருவாரா? என்னைக்காவது தான் வருவாரு. ஒரு நாளை போல நைட்டு பார்த்து பார்த்து வராம தனியா படுத்துருவேன். அம்மா, ஆ, இன்னைக்கு நைட் நான் உன் கூடயே படுத்துக்கிறேன். இது என்ன புதுசா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன் காலையில என் கூட பேச சொன்னா பேசுனியா நீ? நீ என் கூட ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. கிளம்பு. எனக்கு இப்படியே பழகி போச்சு. அப்படி இல்லைம்மா, எப்படியும் அப்பா வர லேட் ஆகுதுல்ல, அது வரைக்கும் நான் உன்கிட்ட பேசிட்டு படுத்துட்டு இருக்கேன். மா. ஆ, அம்மா. சொல்லுமா. தள்ளு. அம்மா, ஐம் சாரிம்மா. எதுக்குடா வைஷு? நான் உன்கிட்ட சரியா பேசல. அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் நான் வீட்டில் உன்கிட்ட சரியா பேசுறது இல்ல. தம்பி கூட இல்ல, டாடி கூட சரியா பேசுறது இல்ல. எப்படி இருக்கியோ என்னவோ. டெய்லி பழக்கமாயிடுச்சுடா. ஓகே அம்மா, இப்பல இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா விஷயத்தையும் கிட்ட ஷேர் பண்றேன், எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட வந்து சொல்றேன். சரி, ஓகே. என்கிட்ட ஏதாவது பேசுமா. ஒன்னும் இல்லை, படு. நீ சின்ன வயசுல என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட? நானா நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நிஜமாவா? ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். வேற வேற என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட? குழந்தையில சீரியல்ஸ் வந்துச்சுல்ல. டிவி சீரியல்ஸா? இல்ல, வார வாரம் புக்ஸ்ல ஸ்டோரிஸ் வரும், அதுல கதை எழுதணும்னு ஆசை. என் லைஃப் அங்கே நின்னு போச்சு.
உந்து அப்பாதும் லவ் மேரேஜா? ஏன் எதுக்காக அப்படி கேக்குற? அவர் எனக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. நீ சொல்லுவோம் லவ் ஸ்டோரி. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். போய் படுத்துக்கோ போ. சொல்லுமா, சொல்லு. எனக்கு தம்மு சரக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. இந்த வீக்கெண்டில் தான் நல்ல பிளேஸ்க்கு போனால் நல்லாயிருக்கும். நல்ல பிளேஸ்னா? நல்ல வைபாக இருக்கணும், சரக்கு, பொண்ணுங்க, நல்ல மியூசிக் இருக்கணும். நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க ரெகுலராக போகிற ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கே போகலாம். அப்படியா? அப்போ நான் நித்தினை கூட கூப்பிடுறேன், செட் ஆகிடும். எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க போவாங்க, அவங்களோட போகலாம். வில் கோ திஸ் சாட்டர்டே. கண்டிப்பாக போகணும். பிரியாணி சாப்பிட போலாம்லடா, இதை குடிக்கிறது போயில. டெய்லி குடிக்க மாட்டேன்ல, எப்பயாச்சும் ஒரு தடவை தானே, பரவாயில்ல. டேய், சொல்ல மறந்துட்டேன், இந்த வீக்கெண்ட் நம்ம பப்புக்கு போகிறோம். அப்படியா? சூப்பர். யார் யாரெல்லாம்? இந்த பக்கம் நானும் நீயும், இந்த பக்கம் வைஷு, ஃப்ரெண்டு பாவனி. அவங்க ஆஃபீஸில் ரெகுலராக போகிற பிளேஸ். நிறுத்து. எப்போ குடிக்கிறோம்? ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டே ஆகிறோம். சூப்பர். டேய், எவ்வளோ நல்லா இருக்குல்லடா இந்த இடம். இவ்வளோ நாள் இங்கே வராமல் என்னடா பண்ணி? டேய், இப்போ வந்துட்டோம்லடா. ஓகே, நார்மல். நீ குடிக்க மாட்டியா வைஷு? அவ வெளில வந்தா குடிக்க மாட்டான். ஓ. குடிப்பேன் அப்பப்போ வீட்டில், அதுவும் ரேர் தான். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் குடிச்சுக்கிறோம். ஜேஸ்ரா. சியர்ஸ். ஸ்டஃப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் கூட நல்லா இருக்கு. சாங் போலாமா? ஒரு 2 நிமிஷம். டேய், அங்க பாத்தியா? டேய், भैया 1 मिनट में. ஆம்பா, ஆக்சுவலி நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். நல்லது. எதுக்கு? என்னன்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக் கோல்கொண்டால ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னேன்ல, அவன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி கண்ணில் பட்டான். இன்ட்ரெஸ்டிங் இல்ல? ஆனால் எனக்கு தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா ஏதோ சரியா படமாட்டேங்குது. நிஜமாவே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இருக்காப்பா? எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை. ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவ்வளோ ஜேர்னி இருக்கணும். ஆனால் இந்த பையனை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன் நான். அத வெளியில காமிச்சிக்காத. அப்படின்னா? அவன் கூட டிராவல் பண்ணு ஆஸ் அ ஃப்ரெண்ட். அந்த லவ்வை பத்தியோ அந்த 2 இயர்ஸ் பேக் டாபிக்கை பத்தி வரவிடாத. பி வித் ஹிம் ஆஸ் எ ஃப்ரெண்ட். ஆனா எதுக்கு அப்படி? அவன் எப்படின்னு உனக்கு புரியும். நீ சொல்ற எக்ஸைட்மெண்ட்டுக்கு
அவன் எலிஜிபிளா இல்லையான்னு அப்போ உனக்கு புரியும். ம். வைஷு, உன்னை 7 டோம்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இங்க இருந்த என்னோட இதயம் அப்படியே வானத்துக்கு போயிடுச்சு. அவ்வளோ அழகா இருந்த வைஷு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே வெள்ளையா இருக்க தெலுங்கு படம் ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்கும். டேய் பிரபா, ஆ சீக்கிரம் வாடா. அடே ஒரு நிமிஷம்டா, மனசு விட்டு பேச விடு. ஆ, நீ கூட அப்படியே இருக்க வைஷு, தொட்டாலே செவந்து போற மாதிரி. அதுக்கு தான் பார்த்த உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி அப்புறமா பேசுவோம். வரேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வெள்ளையா இருக்க தெலுங்கு படம் ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்கும். நீ கூட அப்படியே இருக்க வைஷு. அதுக்கு தான் பார்த்த உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்ன நல்லா என்ஜாய் பண்ணியா பப்ல? ஹலோ, ஒன்னதான். பிரபா நம்ம நினச்ச மாதிரி என்ன ஒன்றும் லவ் பண்ணல. குடிக்க மாட்டேன்னா, ஸ்மோக் பண்ண மாட்டேன்னா, ம் தெலுங்கு சினிமா ஹீரோயின் மாதிரி வெள்ளையா இருக்கேன்னு ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னான். அவன் நல்ல பையன்தான், ஆனா ஹீஸ் நாட் இன் லவ் வித் மீ. ஓகே, வாட் நெக்ஸ்ட்? இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? பிரபா எனக்கு கரெக்ட் கிடையாது. மூவ் ஆன் ஆகலான்னு இருக்கேன். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டே பெரிய ட்ராஷ். கங்க்ராட்ஸ். ஏய், என்னடா ஆஃபீஸ்ல இருந்து இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா? ஏய், நம்ம நைட்லேருந்து வீட்டுக்குள்ளேயே போகலடா. அப்படியா? ஆஃபீஸ்லேருந்து வரணும், அறிவு கட்டான். ஏய், என்ன ஆனாலும் நம்ம கிரேட்ரா. எவ்வளோ குடிச்சாலும் யார் மொட்டை மாடியிலும் படுக்காம நம்ம வீட்டில் வந்து படுத்துக்கோண்டா. டேய், ம் நான் கிளம்புறேன். எழுந்தனா ஆர்டர் பண்ணி சாப்பிடு. சரா, ரைட்.
வைஷு சாரி, இங்கே இருக்காளோ? வைஷு எங்கே போனா? ஃபோன் எடுத்து வைஷு இங்கேயும் இல்லையே. ஃபோன் எடுக்க மாட்டாளே.